இன்னைக்கு இந்த டிரான்சிஷன் கட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேவ் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேப்கட்ல வீடியோ இம்போர்ட் பண்ணுங்க. அந்த டைம்ல 2 இடத்துலையும் கேப் வர இடத்துல அந்த இடத்துல கரெக்டா எட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது ஓவர்லே எடுத்துட்டு வந்து கீழே வச்சு 0.3 செகண்டுக்கு கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 0.3 0.5 வச்சுக்கோங்க. கரெக்டாக எடுத்துட்டு இந்த எட்ஜில் வச்சுருக்கணும் முடிகிற இடத்துல. இப்போ அதுக்கு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தா அது ரிமூவ் ஆகிடும். அதுக்கடுத்து கீ ஃப்ரேம் கரெக்டாக அந்த வீடியோ கிளிக் பண்ணால் கீன்னு வரும் பாருங்க. அந்த கீயை கரெக்டாக இந்த எட்ஜில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கடைசி இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்கிங்னு இருக்கும். அந்த மாஸ்கிங் எடுத்து இதில் பாருங்க ஹரிசாண்டல்னு இருக்கும். அது மேலே தூக்கி வச்சுக்கணும். இந்த எட்ஜில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எட்ஜில் மேலே வச்சுட்டு அதுக்கு அடுத்தது ரைட்டில் கீழே எடுத்து விட்டுருங்க. கீழே எடுத்து விட்டோன்னே அதுக்கடுத்து எஃபெக்ட்குள்ளே போட வைக்குங்க. எஃபெக்டில் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா ஷேக்கிங் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எடிட்டிங் டிப்ஸுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.